சிவா, எனக்கு என்னமோ இது வாண்டடா போட்டுக்கிற சண்டை மாதிரி தெரியல. கண்டிப்பா இது கபிலனோட ஏற்பாடுதான். அவன் தான் நாமினேஷன் பண்றதை தடுக்கிறதுக்காக அவன் ஆளுங்களை வச்சு இப்படி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிருக்கான். இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நீ பணத்தை எடுத்து வைக்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். பாத்துக்கலாம்டா, நானும் அதே முடிவுல தான் இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நீ பணத்தை கொடுக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சிவா, இன்னைக்கு இவனுங்க நம்மள போக விட மாட்டானுங்க. நம்ம ஆல்டர்னேட்டிவா தான் யோசிக்கணும். அப்போ ஒரே வழிதான் இருக்கு. மாமா ஒரு நிமிஷம். ஏய், அப்படிலாம் கிடையாது. நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, தெரியுதா? என்ன மிரட்டற? இடிச்சது ஏன் வண்டியா? நான் இதுக்குடா உனக்கு பணம் கொடுக்கறதா? பாரு, இடிச்சதுக்கு பணத்தை கொடுத்து போய்கிட்டே இரு. இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. மாமா 11 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, இந்த பிரச்சனை இப்ப முடியற மாதிரி தெரியல. இப்ப என்ன பண்றதா உத்தேசம்? எனக்கும் அதான்டா ஒண்ணுமே புரியல. இந்த ரூட்டை விட்டா வேற எந்த ரூட்லயும் கார்ல போக முடியாது. அண்ணி, ஒரு வழி இருக்கு. என்ன ஐலி? வேற ரூட் வழியா கார்ல தானே போக முடியாது. பைக்ல போனா சீக்கிரம் போயிடலாமே. மாமாவ சிவா கூட பைக்ல அனுப்பி வச்சிடலாம். ஆமா மாமா, ஐலிமா சொல்றதும் சரிதான். நீங்க பேசாம சிவா கூட பைக்ல போயிடுங்க, நாங்க பின்னாடி கார்ல வந்துடுறோம். சித்தப்பா, நமக்கு இப்ப டைம் இல்ல. அவசரத்துக்கு இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி. நீங்க சிவா கூட பைக்லயே போயிடுங்க. சரி. சிவா, நீங்க அங்க போறது கால் பண்ணு. நாங்க இது கிளியர் ஆனதும் வந்துடுறோம். சரியா? சரி, நீ மாமா கிளியர் பண்ண சொல்லுங்க. தம்பி, கொஞ்சம் முன்னாடி வாங்கலாம்.